இன்றைய தியானம். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீர். சங்கீதம் 10:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய வேண்டும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவர் அநேக காரியங்களை இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். கர்த்தர் எழுந்தருளணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்யணும். ஆகவே நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், உங்கள் செவிகளை சாய்த்து கேட்டருளுங்க அப்படின்னு சொல்லுகிறதை நாம் வாசித்தறியலாம். குறிப்பாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சில நேரங்களில் பணி செய்கிற இடங்களில், பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, காலேஜில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் நம்ம ஒடுக்கப்படுறோம். நமக்கு நீதி செய்ய மாட்டுறாங்க. நம்ம எல்லா இடங்களிலும் நம்மளை மேற்கொள்கிறதுக்கு தான், பலவந்தம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புறாங்க. நாம் என்ன செய்யணும்? மாம்சத்தில் அவங்க கூட போராடாமல் சங்கீதக்காரனை போல கர்த்தர்கிட்ட முறையிட்டு, நீங்கள் தலையிடுங்க, நீங்கள் என் ஜெபத்தை கேளுங்க, நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 10:14 தாவீது எழுதுகிறார், அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் திக்கற்றவள், நான் திக்கற்றவன். ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஹஸ்பண்ட் இல்லை, கைவிடப்பட்டவள். பிள்ளைகளும் என்னை கவனிக்கிறதில்ல, நான் தனித்து விடப்பட்ட ஒரு ஏழை, விதவை, அனாதை, ஒடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறீங்களா? நமக்கு தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். நமக்கு யார் அநீதி செய்து நம்மளை ஒடுக்கி நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் நீதி செய்கிறவராய் வெளிப்பட்டே தீர்வார், வெளிப்படுவார். 72 சங்கீதம் 4 சங்கீதக்காரன் எழுதுகிறான், ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். நம் கர்த்தர் யார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இந்த சங்கீதத்தில், சாலமோனை பற்றிய அந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிறுமைப்படுகிறவர்கள், ஏழைகள், அவங்க மேலே ஒரு தனி அஃபெக்ஷன், அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள யார் ஒடுக்குனாலும் சரி, அவங்கள யார் வேதனைப்படுத்தினாலும் சரி, நொறுக்குனாலும் சரி, அவங்களுக்கு இடுக்கண் செய்தாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி வேதனைப்பட்டுருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய இன்று உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களை உறுதிப்படுத்தி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். மகளே, மகனே, தைரியமாயிரு. 82 சங்கீதம் 3 ஆசாப் எழுதுகிறான், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சபையில் தேவன் எழுந்தருளி அவர் ஏழைக்கு, திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்வார், சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்வார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், நீதி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று, குறிப்பாக இந்த பண்டிகை நாட்கள் நம்ம இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நன்மை செய்தால் போதும். பிரியமானவர்களே, கர்த்தர்
நமக்காகவே இறங்குவார், நியாயம் செய்வார். 94ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரை உள்ள வசனத்திலே, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதில் அளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுறார். இது அப்படியே இன்னைக்கு நடக்குது இல்லையா பிரியமானவர்களே? ஆனால் கர்த்தர் சும்மா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் நீதி செய்கிறவராய் எழும்புவார், நிச்சயமாய் நீதி செய்வார். ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு யாரும் எதுவும் நன்மை செய்யறதில்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை மறக்காம நீங்க ஒரு விசை கூட இன்றைக்கு படிச்சு அதை அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நிச்சயமாய் உங்களுக்கு நீதி செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 10:18 படி கர்த்தர் எங்களுக்காக நீதி செய்யும்படிக்கு எழுந்ததற்காய் ஸ்தோத்திரம். எழுந்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீ செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த இடத்தில், வீட்டிலோ வேலை ஸ்தலத்திலோ ஆண்டவரே, அவர்கள் ஊழிய பணித்தளங்களிலோ எங்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் நீர் நீதி செய்கிறவராய் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒடுக்குதல், இடுக்கண்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற நாளிலே சகாயராய் வெளிப்பட்டு அவர்களுக்கு நீதி செய்து நியாயம் செய்து அவர்களுக்கு நீர்தாமே நன்மைகளை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.